இவங்களோட வயிற்று மேலே ரொம்பவே குட்டியாக ஒரு உருவம் இவங்களோட வயிற்றை பார்த்து சிரிச்சிட்டே இருக்குது. அண்டு இவங்களுக்கும் இது என்ன அப்படின்னு யோசிக்கிறது கூட டைம் இல்லை. பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்க பயந்தும் இருக்காங்க. அந்த ஒரு சின்ன உருவம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க. அண்ட் இதை சொல்லி இதிலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க ஒய்ஃபும் இறந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல நிறைய பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுற நிறைய பொருள் உள்ளே மந்திரிச்சு வச்ச மாதிரியும் இருக்குது. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட பொம்மையும் இருக்குது அண்ட் ஒரு குழந்தையோட பொம்மையும் இருக்குது. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவன் குட்டிச்சாத்தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த குட்டிச்சாத்தான் பற்றி ஒரு சில வீடியோஸ் பார்த்துருப்போம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு இன்சிடென்ட் அதை கம்பேர் பண்ணும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ரொம்பவே மோசமாகவும் இருக்கும். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டில் கண்டிப்பாக பிளாக் மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய பார்ட்டாகவே இருக்குது. இந்த ஒரு இன்சிடென்ட் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் நடந்திருக்கு. அதுவும் 2008. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பிளாக் மேஜிக் வைக்கிறதுக்கு ஒரு சில ரீசனும் பார்ப்பாங்க. அது என்னென்னா, இப்போ பிஸ்னஸ்க்குள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளம்னா பிளாக் மேஜிக் வைப்பாங்க. ஆர் சொத்து தகராறு ஏதாச்சும் இருந்ததுன்னா பிளாக் மேஜிக் வைப்பாங்க. இந்த சொந்தத்துக்குள்ள ப்ராப்ளம்னா பிளாக் மேஜிக், இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு இன்சிடென்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னன்றது இந்த வீடியோடனில் கண்டிப்பாக உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டில் ஒரு புது ஃபேமிலி இந்த ஒரு பிளாக் மேஜிக்கால் டோட்டலாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு பர்சன் இதுக்கு சம்மந்தமான இன்னொரு அந்த பிளாக் மேஜிக் வச்ச அந்த பர்சனை டோட்டலாக பழி வாங்கிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டில் 2 உயிர் பலியாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹாரர் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இவரோட நேம் வினோத். இவர் மதுரையை சேர்ந்தவர். அண்ட் இவர் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, மேரேஜ் ஆனது எல்லாமே மதுரை தான். ஆனால் இப்போ இவர் திருப்பூரில் இருக்கார் இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் 2008 நடந்திருக்கு. அந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் இவர் வெளியில் வரலன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு இன்சிடென்ட்டை இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். வினோத் இவரோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்பா அம்மா மட்டும் தான், கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்லை. அண்ட் வீட்டுக்கு ஒரே பையன் தான். 2008 இவருக்கு மேரேஜாக இருக்குது. பட் இந்த ஒரு மேரேஜில் அவங்க வீட்டில் யாருக்குமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். இது ஒரு லவ் மேரேஜ். அண்ட் கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த ஒரு லவ் மேரேஜை பெருசாக அக்செப்ட் பண்ணிக்கல. இருந்தாலும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு அவங்க கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்க. ஸோ மேரேஜ் ஆன இந்த ஒரு கப்பிள் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு அவங்க வீட்டுக்கும் வராங்க. பட் வீட்டுக்கு வந்த ஒரு சில நாள்லேயே அவங்க வீட்டில் ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக இது சரிப்பட்டு வராது அப்படின்னு வினோத் அவர் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு இவங்க வீட்டில் இருந்து ஒரு 2 தெரு தள்ளி வேற ஒரு வீட்டுக்கும் தனி கொடுத்துன்னு போகிறாரு. அதுக்குன்னு அந்த புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே இல்லை. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபைனலாக வினோத் அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டு தனி கொடுத்தனமாக வராரு. அண்ட் அந்த டைமில் அவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் வீட்டில் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இப்படியே கொஞ்ச நாளும் போது ஒரு 3 மாதம் ரொம்பவே ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு புது கப்பல் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் அந்த ஒரு 4வது மாதம் வரும்போது தான் இவங்க லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் வர ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒரு 4வது மாதத்தில் இவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இவரோட அடுத்த ஜென்ரேஷன் வர போகிறாங்கன்னு இந்த ஒரு விஷயத்த வினோத் அவங்க அம்மா கிட்ட சொல்லலான்னு அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணதுக்கப்புறம் அவங்க இதை ஒரு பெருசாக எடுத்துக்காமல் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் அனுப்பிடுறாங்க. ஓகே, இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், குழந்தை பிறந்தனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வினோத் இவரும் அங்கேருந்து சைலண்டாக கிளம்புறாரு. வினோத் இவரோட ஒய்ஃப் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அவங்கள செக்கப்புக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. அண்ட் இவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க, அடுத்த ஜென்ரேஷன் வர போகிறாங்கன்னு. பட் இந்த டைமில் தான் இவங்க லைஃப்பில் ப்ராப்ளம் அப்படின்றது என்ட்ரு ஆகுது. இவங்க ஒய்ஃப் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இவர் அவங்கள தனியாக விட்டு வேலைக்கும் போகிறாரு. பிகாஸ் இவங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. இவர் வேலைக்கு போனால் தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணவும் முடியும். அண்ட் இவங்க அம்மா அப்பா இங்கே வரவும் மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது. அந்த ஒரு ரீசனால் இவங்க ஒய்ஃப் வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. இவர் காலையில் போவார், லஞ்சுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த ஒரு 1/2 to 1 hour மட்டும் தான் கூட இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கிளம்புவார். அதோட நைட்டு தான் வீட்டுக்கும் வருவார். இந்த கேப் வரைக்கும் இவங்க ஒய்ஃப் தனியாக வீட்டில் தான் இருப்பாங்க. இவங்களோட ஒய்ஃப் அவங்க வேலைக்கு அனுப்புனதுக்கப்புறம் இவங்க தனியாக வீட்டில் இருக்காங்க. அப்படி தனியாக வீட்டில் இருக்கும்போது இவங்க டிவி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சுட்டும் இருக்குது. அப்போ கட்டில் படுத்துட்டு இருக்கும்போது இவங்க வீட்டில் ஒரு சின்ன குழந்தையோட அழுகிற வாய்ஸும் கேட்குது. அண்டு விளையாடுற அந்த ஒரு சவுண்டும் கேட்குது. இவங்களும் படுத்துகிட்டே யோசிக்கிறாங்க, இந்த ஒரு வாய்ஸ் நம்ம வீட்டில் இருந்து கேட்குதா இல்லை வெளியிலேருந்து நம்ம வீட்டுள்ள கேட்குதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. மேபி இது பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தை ஏதாச்சும் அழுகிற சத்தமாக இருக்குமோ அப்படின்னு இவங்களும் அந்த ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே படுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த டைமில் இவங்க வீட்டில் அகைன் அந்த அழுகிற வாய்ஸ் ரொம்பவே கிளியராக கேட்குது. பட் இந்த ஒரு வாய்ஸ் இவங்க வீட்டுள்ள தான் கேட்குது. இந்த டைமில் இவங்களோட தோட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு குழந்தை மேபி நம்ம வீட்டுள்ள வந்து அழுகுதா அப்படின்னு இவங்களும் பார்க்குறாங்க. அண்ட் இங்கேருந்து எந்திரிச்சு போய் பார்க்கல, இவங்க கட்டில் இருந்து அப்படியே எந்திரிச்சு உட்காந்து அப்படியே செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த ஒரு இடத்துல யாருமே இல்லை. சரி யாருமே இல்லை அப்படின்னு இவங்களும் சைலண்டாக படுக்கிறாங்க.
அப்படி படுத்துகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு சவுண்ட் சடனாக இவங்க காதுகிட்ட வந்து கேட்குது. அண்ட் இவங்க காதுகிட்ட ஏதோ ஒரு குழந்தை ஃபோர்ஸாக வந்து அழுதுட்டு போன மாதிரி அந்த ஒரு சவுண்டும் இருக்குது. இவங்களும் சடனாக எந்திரிச்சு பார்க்குறாங்க. அந்த ரூம் ரொம்பவே நார்மலாக இருக்குது. இது என்னடா எல்லாமே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு இவங்களும் அந்த ரூமை விட்டு வெளியில் போய் பார்க்குறாங்க. அந்த ரூம் உள்ள யாருமே இல்லை. மேபி பக்கத்து வீட்டு குழந்தை ஏதாச்சும் நம்ம வீட்டில் வந்து ஏதாச்சும் சேட்டை பண்ணுதா அப்படின்னு இவங்களும் செக் பண்ணுறதுக்காக இந்த ரூமை விட்டு வெளியிலையும் போகிறாங்க. அண்ட் வெளியில் போனதுக்கப்புறம் அந்த வீட்டையும் பார்க்குறாங்க. அந்த வீடு நார்மலாக பூட்டி தான் இருக்குது. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெளியிலையும் போயிருக்காங்க. இந்த டைமில் இவங்க யோசிக்கிற விஷயம் என்னென்னா, இந்த வீட்டில் மட்டும்தான் குழந்தை இருக்குது, வந்தால் இந்த குழந்தை மட்டும் தான் வரும். அப்போது நம்ம வீட்டில் இந்த சவுண்டு கேட்டதெல்லாம் என்ன அப்படின்னு இவங்களும் அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை திங்க் பண்ணிவிட்டு வெளியிலேருந்து ஹாலுக்கும் வராங்க. அண்ட் ஹாலிலேருந்து இவங்களோட பெட்ரூமுக்கு போகும்போது இவங்களோட பெட்ரூமில் என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த செகண்டில் இவங்களோட ரூம்லேருந்து ஏதோ ஒரு குழந்தை இவங்களை தள்ளி விட்டு வெளியில் ஓடுற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை இவங்க கிளியராக நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த ஒரு டைமில் இவங்க மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. அப்படி வீட்டில் இருக்கும்போது இந்த இடத்துல ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் நடக்குது. அண்ட் இங்கே நான் பார்த்தது குழந்தையா இல்லை உண்மையிலே என்னன்னு இவங்களும் ஒரு சைடில் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைமில் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் கால் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லஞ்ச் டைம் வந்துடுமா, நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் லஞ்ச் டைமுக்கு வீட்டுக்கும் வராங்க. அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க ஒய்ஃப் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவர் இந்த ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்துக்காம இது எல்லாமே உன்னோட இல்யூஷனாக இருக்கும். அண்ட் நமக்கு குழந்தை பிறக்க போது நீ அந்த ஒரு மைண்ட் தாட்லேயே இருந்திருப்ப. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில வீடியோஸும் பார்த்துருப்பேன், மேபி பேய் வீடியோஸ் கூட பார்த்துருந்துருப்பேன். இது எல்லாமே வந்து கலந்து உனக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி இழுத்து விட்டுருக்கு. இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அண்ட் இந்த வீட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பேக் டு ரிவனில் சொல்கிற மாதிரி இது ஒன்றும் பேய் வீடெலாம் இல்லை அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணால் அவங்க ஒய்ஃப் மேபி இது நம்ம இல்யூஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை மறக்கணும் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்டு 1 மணிக்கு மேலே அவரோட வேலைக்கும் போகிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க தனியாக தான் இருக்கணும். அப்படி தனியாக இருக்கும்போது அந்த டைமில் சேம் அதே போல் ஒரு இன்சிடெண்ட்டும் நடக்குது. இவங்க கட்டில் படுத்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு வீட்டில் குழந்தை அழுகிற வாய்ஸு, சிரிக்கிற வாய்ஸு, ஓடி விளையாடுற எல்லா வாய்ஸும் வந்து மாற்றி மாற்றி இவங்களுக்கு கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்குது. இவங்க அந்த ஒரு டைமில் இது எல்லாமே இல்யூஷன் தான் அப்படின்னு கண்ணை மூடி சொல்லிகிட்டே இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒரு நாய்ஸ் எல்லாமே சைலண்ட் ஆகுது. ஓகே, கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு கண்ணை மூடி தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வயிற்று மேலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலும் இருக்குது. இந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்னா, குழந்தைங்க உள்ளேருந்து மூமெண்ட் கொடுத்துருந்தா அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்குமோ அதே தான் இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா நம்ம இப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆனோம், அதுக்குள்ளே இந்த ஒரு ஃபீல் வருதா அப்படின்னு இவங்களும் பொறுமையாக கண்ணை திறந்து அவங்களோட வயிற்றை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போது அவங்க பார்த்த அந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக, ரொம்பவே கொடூரமாக தான் இருந்ததுன்னு கூட சொல்லலாம். இவங்களோட வயிற்று மேலே ரொம்பவே குட்டியாக ஒரு உருவம் இவங்களோட வயிற்றை பார்த்து சிரிச்சிட்டே இருக்குது. அண்டு இவங்களுக்கும் இது என்ன அப்படின்னு யோசிக்கிறது கூட டைம் இல்லை. பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்க பயந்தும் இருக்காங்க. இவங்களுக்கு நல்லாவே தெரியுது நம்ம தூக்கத்தில் இல்லை, அண்டு இது ஒரு கனவு இல்லை, அண்டு நம்ம வந்து ஸ்லீப்பிங் பேரலைஸில் இல்லை, இது எல்லாமே வந்து ஒரிஜினலாக நடக்குது. இவங்களோட கை எல்லாமே வந்து இவங்களால மூவ் பண்ணவும் முடியுது. ஸோ அப்படின்னா நான் தூங்காமல் தான் இருக்கேன், இது எல்லாமே உண்மையிலே நடந்துட்டுருக்குன்னு இவங்களும் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது அதை தள்ளி விடலாம் அப்படின்னு இவங்க கையை எடுக்கும்போது அந்த ஒரு உருவம் இவங்களை பார்த்து முறைக்கவும் ஆரம்பிக்குது. அப்படி முறைச்சிட்டு அப்படியே அந்த ஒரு ஃபோக்கஸை அந்த வயிற்று மேலேயே பார்த்துட்ருக்கு. இது இப்படியே விட்டோன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் அப்படின்னு இவங்களும் ஃபுல் எஃபர்ட் யூஸ் பண்ணி கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கத்துனதில் பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கதவையும் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. கதவும் லாக்கில் இருக்குது. அண்டு இந்த சத்தம் எல்லாத்தையுமே கேட்டதுக்கப்புறம் இவங்க வயிற்று மேலே இருந்த அந்த ஒரு குட்டியான உருவம் இங்கேருந்து மறைஞ்சும் போகுது. அண்டு இவங்களும் இந்த ஒரு பயத்தோடு எந்திரிச்சு போய் கதவையும் திறக்கிறாங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ளே வராங்க. அண்டு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னம்மா ஆச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. அப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே இவங்க சொல்லும்போது அவங்க சுத்தமாக நம்பவே இல்லை. அண்ட் அந்த இடத்துல அவங்க சொல்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி நிறைய ஃபேமிலி இருந்திருக்காங்க. அப்படி இருந்த ஃபேமிலியில் இது வரைக்கும் ஒருத்தர் கூட இந்த ஒரு வீட்டில் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணதும் இல்லை. ஒரு சில ஃபேமிலி வந்து நிறைய வருஷம் இருந்திருக்காங்க, யாருமே இப்படி ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணதில்லை. அண்டு நாங்களும் பக்கத்தில் தான் இருக்கோம், எங்களுக்கும் இது மாதிரி விஷயம்லாம் ஃபீல் பண்ணதில்லை, நீங்கள் மட்டும் தான் ஃபீல் பண்ணுறீங்க, மேபி நீங்கள் ஏதாச்சும் பார்த்து பயந்துருப்பீங்க, அந்த ஒரு விஷயத்தில் தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே காஞ்சி போகிறாங்க. இதுக்கப்புறம் இவரோட ஒய்ஃப் பயத்தில் வீட்டில் தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி திரும்ப இதே விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க அப்படின்னு சைலண்ட்டாக வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டும் நைட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது இவங்களோட ஃபேஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பயந்து போன மாதிரி. அண்ட் என்னாச்சுன்னு கேட்கும்போது சேம் இதே விஷயத்த அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போ இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நம்புற மாதிரி நம்பலாம், பிகாஸ் ஆல்ரெடி இவங்க பயத்தில் இருக்காங்க, இந்த இடத்துல வந்து ஃபேக்குன்னு சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு இவரும் அந்த ஒரு விஷயத்தை நம்புற மாதிரி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி தூங்கவும் வைக்கிறாங்க. இப்படியே அடுத்த நாளும் வருது. அடுத்த நாள் இவர் வேலைக்கும் போகிறாரு. அண்ட் அந்த
டைமில் இவங்க திங்க் பண்ணுற விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், திரும்ப இது போல் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு இவங்களும் அந்த ஒரு பயத்தில் இருக்காங்க. பட் மதியானம் வரைக்கும் பார்க்குறாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு போகிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே நைட் வரைக்கும் பார்க்குறாங்க, ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, திரும்ப அந்த அழுகிற வாய்ஸ் கேட்குமான்னு இவங்களும் அந்த ஒரு பயத்தில் இருக்காங்க. பட் அந்த ஒரு டே ரொம்பவே ஸ்மூத்தாக தான் போகுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்போ தான் இவங்க திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஓகே இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் தான், நம்ம தான் தேவையில்லாத எல்லாத்தையுமே நம்ம தலையில் போட்டு குழப்பிட்டு இருக்கோம். இவங்களும் எல்லா விஷயத்தையுமே ஃப்ரீயாக விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஒரு நைட்டில் வினோத் அவங்க ஒய்ஃப் இவங்க 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு நைட்டில் ஸ்ட்ரேஞ்சான இன்னொரு விஷயமும் நடக்குது. இவங்க ஒய்ஃப் தூங்கிட்டே இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு மேலே யாரோ கையை போடுற அந்த ஒரு ஃபீலும் இருக்குது. மேபி இது நம்ம ஹஸ்பண்டாக தான் இருக்கும் அப்படின்னு இவங்களும் அந்த ஒரு தூக்கத்தில் தான் இருக்காங்க. பட் ஒரு 5 செகண்ட் போனதுக்கப்புறம் தான் இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, இந்த ஒரு கை கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அண்ட் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது அப்படின்னு இவங்களும் தொட்டு பார்க்குறாங்க. அது ஒரு குழந்தையோட கை. உடனே தட்டியும் விடுறாங்க. அப்படி தட்டி விட்டதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்க்குறாங்க, அந்த இடம் ரொம்பவே நார்மலாக இருக்குது. அண்ட் சைடில் திரும்பி பார்க்கும்போது இவங்க ஹஸ்பண்ட் அந்த சைடில் திரும்பி பார்த்துருக்காரு. அண்ட் இவங்க 2 பேருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மேலே கையை போட்டது யார் அப்படின்னு இவங்களே வச்சுருக்காங்க. அந்த டைமில் இவங்க ஹஸ்பண்ட்க்கும் முழிப்பு வந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க. என்னம்மா தூங்கலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு இவங்களும் ரெஸ்ட் ரூம் எந்திரிச்சு போகிறாங்க. அண்ட் இவங்க வீட்டில் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் இருந்து வெளியில் தான் இருக்குது. ஸோ வீட்டை விட்டு தான் வெளியில் போகணும். வீட்டை விட்டு வெளியிலும் போகிறாங்க அண்ட் ரெஸ்ட் ரூமும் போகிறாங்க. டோரை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் உள்ள யாரோ இருக்கிறத இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இருக்கிற உருவம் ரொம்பவே சின்னதாக இருக்குது. அப்போ தான் இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, இந்த ஒரு உருவத்தை தான் அன்னைக்கு என் வயிற்று மேலே பார்த்தேன் அண்ட் அந்த ஒரு உருவம் ரொம்பவே கொடூரமாக என் வயிற்றையே பார்த்துருந்தது, அதை பார்க்கறதுக்கே ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு இவங்களும் அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வினோத் இவரோட ஒய்ஃப் அண்ட் அந்த பாத்ரூமில் இருக்கிற அந்த ஒரு சின்ன உருவம் இவங்க 2 பேருமே நேருக்கு நேர் பார்த்துட்டே இருக்காங்க. அண்ட் இவங்க ஒய்ஃபோட திங்கிங் என்னென்னா, ஓகே இது எல்லாமே வந்து அகைன் இல்யூஷன் தான், நம்ம வந்து இந்த கனவுலேருந்து எந்திரிக்கணும்னு இவங்களும் அங்கேருந்து சைலண்டாக ரூமுக்கும் வந்துடுறாங்க. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் கூட தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களும் கொஞ்சம் மூவ் பண்ணுறாங்க. அப்படி மூவ் பண்ணும்போது தான் இவங்களுக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறதையும் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஒரு தூக்க கழகத்திலே கையை வச்சு டச் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு குழந்தை அப்படின்னு இவங்களுக்கும் தெரிய வருது. உடனே பயத்தில் அதை தட்டியும் விடுறாங்க. தட்டி விடும்போது எதுலேயோ பட்டு ஏதோ கீழே விழுந்த மாதிரி ஒரு சத்தமும் கேட்குது. இந்த ஒரு சத்தம் கேட்டதுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்டும் எந்திரிச்சு லைட்டை போட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஏதோ கீழே விழுந்திருக்கு. அண்ட் இவங்க ஒய்ஃப் கண்ணை மூடிட்டு பயத்தில் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை நான் அந்த உருவத்தை வந்து நான் சத்தியமாக நான் பார்த்தேன், இது எல்லாமே இல்யூஷன் கிடையாது, நம்மளை ஏதோ ஃபாலோ பண்ணிட்டுருக்கு அப்படின்னு அப்போ தான் அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல வினோத் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே இவங்க சொல்கிறத வந்து கொஞ்சம் லிசன் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நாளைக்கு நம்ம குலதெய்வம் கோயில் போயிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு விசாரிக்கலாம் அப்படின்னு இவரும் இந்த ஒரு நைட்டை ஓட்டிடலாம் அப்படின்னு 2 பேருமே கொஞ்சம் சேஃபாக தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வருது, வினோத் இவரோட குலதெய்வம் கோயிலுக்கும் போகிறாரு. அங்கே இருக்கிற சுடலமாடன் சாமி அந்த ஒரு கோயிலுக்கும் போகிறாரு. அங்கே இருக்கிற பூசாரி கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் பூஜை பண்ணி ஒரு சில விஷயத்த கணிச்சும் சொல்கிறாரு. அது என்னென்னா, நீ மேரேஜ் பண்ணியிருக்கிற அந்த ஒரு விஷயம் 2 பேருக்கு சுத்தமாக பிடிக்கல அண்ட் அவங்க தான் உன்னோட பொண்டாட்டி மேலே குட்டிச்சாத்தானா ஏவி விட்டுருக்காங்க. அதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா, அந்த பொண்ணு மூலயமா எந்த ஒரு ஜென்ரேஷனும் எந்த ஒரு வம்சமும் வரக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஒரு குட்டிச்சாத்தானை ஏவி விட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது இவருக்கு இந்த ஒரு விஷயத்துலலாம் நம்பிக்கையே இல்லை. அண்ட் இவர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் தான் என் ஒய்ஃப் கூட இருக்கேன், அப்போ எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை, இது வரைக்கும் நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை அவங்க உன் மேலே ஏவி விடலை, உன்னோட ஒய்ஃப் மேலே தான் ஏவி விட்டுருக்காங்க. இன்கேஸ் உன் மேலே ஏவி விட்டுருந்தாங்கன்னா நீ இந்த ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சிருப்ப அப்படின்னு இவரும் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை அப்பவும் இவர் நம்பாமல் தான் இருக்காரு. ஓகே நீ இதெல்லாமே நம்ப மாட்டேன், உன்னோட வீட்டுக்கு போயிட்டு உன்னோட வீட்டு வாசலில் 2 அடிக்கு பள்ளம் தோண்டிப்பார், அப்படி தோண்டி பார்த்தனா உனக்கே எல்லாம் புரியும், அதை பார்த்த உடனே நீயே என்கிட்ட வருவ அப்படின்னு பூசாரி இவரும் சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்க போகிறாரு. அண்ட் இங்கேருந்து வினோத் அவர் வீட்டுக்கும் போகிறாரு. இங்கேருந்து வினோத் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலில் பள்ளம் தோண்டியும் பார்க்குறாரு. 2 இடத்துல பள்ளம் தோண்டி பார்க்குறாரு. எந்த இடத்துலையுமே எதுவுமே இல்லை. ஓகே இது எல்லாமே வந்து ஃபேக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த ஒரு இடத்துல ஆல்ரெடி பள்ளம் தோண்டின மாதிரி இருக்குது, அந்த ஒரு மார்க்கும் இந்த இடத்துல இருக்குன்னு, ஓகே இந்த இடத்துல தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு இவரும் தோண்டி பார்க்குறாரு. அப்படி தோண்டும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஒரு 2 அடியை க்ராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நிறைய பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுற நிறைய பொருள் உள்ளே மந்திரிச்சு வச்ச மாதிரியும் இருக்குது. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட பொம்மையும் இருக்குது அண்ட் ஒரு குழந்தையோட பொம்மையும் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இவருக்கு அவர் சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயமாக வருது. அண்ட் இது எல்லாத்தையுமே அப்படியே போட்டு இங்கேருந்து அவரையும் பார்க்க போகிறாரு. இதுக்கப்புறம் வினோத் இங்கேருந்து டைரெக்டாக கோயிலுக்கும் போகிறாரு. கோயிலுக்கு போயிட்டு அந்த ஒரு பூசாரியும் பார்க்குறாரு. நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை தான், அண்ட் இது யார் வச்சிருக்கா எதனால் வச்சிருக்கா நாங்கள் கேட்கும்போது அவரும் டீட்டெயிலாக சொல்கிறாரு. இது போல் நீ மேரேஜ் பண்ணது உன்னோட ஃபேமிலியில் யாருக்கும் பிடிக்கல, அப்படி பிடிக்காத ஒருத்தவங்க தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒருத்தர் இல்லை 2 பேர் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டில் அம்மாவுக்கும் பிடிக்கல அப்பாவுக்கும் பிடிக்கல, மேபி அவங்க வச்சிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும்
வந்து பெற்றவங்க இது போல் பண்ண மாட்டாங்கன்னு இவரும் அந்த ஒரு விஷயத்தை அப்படியே விட்டு, அப்போ கண்டிப்பாக ரிலேஷனில் தான் யாராச்சும் இது போல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ரிலேஷனில் யார் இது போல் பண்ணுறவங்க இருக்காங்கன்னு அவர் ஒரு சைடில் சர்ச் பண்ணிட்டுருக்காரு. அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு காலும் வருது. அந்த ஒரு கால் யார் பண்ணுறாங்கன்னா, இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது போல் உங்கள் ஒய்ஃபுக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஃபோனையும் கட் பண்ணிட்டாங்க. இவரும் பயத்தில் அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே இருக்கிற பூசாரி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. அது என்னன்னா, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வினோத் ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. அவங்க ஒய்ஃபை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஐசியூவில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இது போல் உங்கள் ஒய்ஃப் மாடியிலேருந்து தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு அபார்ட்டும் ஆயிருக்கு, அதாவது அவங்க குழந்தை கலைஞ்சும் போயிருக்கு. அண்ட் அந்த ஒரு சிவியரான அந்த ஒரு கண்டிஷன்லையும் அவங்க என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களை அந்த ஒரு ஐசியூவில் அலோவ் பண்ணுறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ஒய்ஃப் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஏதோ தள்ளி விட்டது, அண்ட் அந்த தள்ளி விட்டது ஏதோ இல்லை, நம்ம வீட்டில் நான் ஆல்ரெடி பார்த்தேன்னு சொல்லியிருப்பேன், அந்த ஒரு சின்ன உருவம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க. அண்ட் இதை சொல்லி இதிலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க ஒய்ஃபும் இறந்து போயிடுறாங்க. இப்போது வினோத் அவரோட ஒய்ஃபும் இல்லை, பிறக்க போகிற அந்த ஒரு குழந்தையும் இல்லை, 2 பேருமே இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இவங்களை இழந்ததுக்கப்புறம் இவரோட தாட் என்னென்னா, யார் இந்த ஒரு பிளாக் மேஜிக்கை வச்சா அப்படின்னு இவங்க ரிலேஷனில் இருக்கிற எல்லா வீட்லேயும் போயிட்டு ப்ராப்ளம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு வீட்டில் மட்டும் ஒரு வார்த்தையும் விடுறாங்க. அது என்னென்னா, எதாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் போய் கேளு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவருக்கும் இவங்க என்ன சொல்ல வராங்க, எதுக்கு நான் எங்கள் வீட்டில் போய் கேட்கணுன்னு கேட்கும்போது, வைக்க சொன்னது உங்கள் அம்மா அப்பா தான்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவரால் அந்த ஒரு விஷயத்தை நம்பவே முடியல. இருந்தாலும் இதை கன்ஃபார்ம் பண்ணணுன்னு இவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியிற விஷயம் என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தை உண்மையிலே பண்ணது இவங்க அப்பா அம்மா தான். வினோத் இவர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணையும் லவ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு பொண்ணு ஒரு லோவர் கேஸ்ட்டை சேர்ந்தவங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இவங்க வீட்டில் யாருக்குமே பிடிக்கல. பட் இருந்தாலும் இவர் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. மேரேஜ்ன்ற விஷயம் வந்து அவங்க வீட்டில் யாருமே பண்ணலை, இவர் தான் செல்ஃபாக மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தில் இவங்க வீட்டில் யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அந்த ஒரு கேர்ள் ஒரு லோயர் கேஸ்ட்டை சேர்ந்தவன்றதுனால இவங்க யாருக்குமே பிடிக்கல. இதனால தான் அவங்கக்கிட்ட சண்டையும் போட்டிருக்காங்க. இவங்க தனி கொடுத்தனமும் போயிருக்காங்க. இந்த தனி கொடுத்தனம் போகிற அந்த ஒரு கேப்பை யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு வீட்டில் அந்த ஒரு பிளாக் மேஜிக் பண்ண எல்லா பொருளையும் அவங்க பதுக்கிட்டும் வந்திருக்காங்க. அதாவது பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு பொருளை இவங்க வீட்டிலே வச்சு பண்ணலாம். பட் இவங்க வீட்டில் வச்சு பண்ணோன்னா இவங்களுக்கு ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இவங்க இந்த ஒரு விஷயத்தை அந்த வீட்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால தான் அவங்க ஒய்ஃப் இறந்தும் போயிருக்காங்க. அண்ட் வினோத் இவங்க அப்பா அம்மாவோட தோட்டம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சுன்னா இவன் நம்ம வீட்டுக்கு தான் வருவான். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சொல்கிற பொண்ணை தான் வந்து இவனும் மேரேஜ் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அண்ட் நம்ம பையனுக்கு எதுவுமே ஆகாத லெவலுக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே சேஃபாக பண்ணணும்னு இவங்க 2 பேருமே பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பெத்த பிள்ளைக்கே பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவரால் எதுவுமே பண்ண முடியல. பிகாஸ் இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க ரிலேஷனில் யாராச்சும் பண்ணியிருந்தா அந்த இடத்துல நடக்கிறதே வேறு ஒன்றா இருந்திருக்கும். ஆனால் பெற்றவங்க அப்படின்றதுனால இவர் அவங்கள எதுவுமே பண்ணலை, இவங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்னு இவரும் டோட்டலாக அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு இவரோட லைஃப்பை தனியாக வாழணுன்னு தனியாக வந்துட்டார். அண்ட் ஸ்டில் இப்போ வரைக்கும் வினோத் இந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து வெளியில் வரலன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு பெரிய கஷ்டத்தில் இப்போவும் இருந்துட்டு தான் இருக்காரு. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டை பார்க்கும்போது உங்களோட தாட் என்னன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னைக்கு பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் வேலையான கமெண்ட் என்னன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அகைன் ஒரு பிளாக் மேஜிக் அண்டு இந்த ஒரு குட்டி சாத்தான் இது ரிலேட்டடான ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பற்றி பார்த்துருக்கோம். பட் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ப மாட்டாங்க. நம்பாது. அகைன் சொல்கிறேன், உங்களுடைய விருப்பம் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட ஷேர் பண்ணுறதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டில் வினோத் அவரோட ஒய்ஃபு அண்ட் பிறக்க போகிற அந்த ஒரு குழந்தை 2 பேருமே அவர் இழந்திருக்காரு. இது அரேஞ்ச் மேரேஜ் இல்லை. அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும். அண்ட் இது அதுக்கு மேலே லவ் மேரேஜ். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை பார்க்கும்போது உங்களோட தாட் என்னன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நான்